வணங்க. இன்னைக்கு விவசாயத்துல பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்துகள பற்றிய ஒரு கதை தான் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இது எப்ப ஆரம்பிச்சுச்சுன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, 2ஆம் உலகப் போர்ல வந்து பார்த்தீங்கன்னா, லட்சக்கணக்கான மக்கள் இறந்து போனாங்க. இறந்து போனவாட்டி பல்வேறு நாட்டு தலைவர்களுடைய முடிவுகளின் பேர்ல ஐக்கிய ஐநா சபை வந்து என்ன பண்றாங்க, இனிமே உலகத்துல உலகப்போர் அப்படிங்கிற ஒரு விஷயமே நடக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்றாங்க. முடிவு பண்ணும்போது இப்போ ஒரு 5 நாடு இருக்குது அப்படின்னா, இவன் தப்பு பண்ணான், போருக்கு யாராவது கூப்பிட்டான் அப்படின்னா, மீதி 4 பேர் சேர்ந்து இவன அடிக்கணும். இவன் யாரோ ஒரு நாட்ட சண்டைக்கு உலகப் போர் தூண்டி விட்டான் அப்படின்னா, இவங்க 4 பேர் சேர்ந்து இவன அடிக்கணும். மொத்தத்துல இனிமே யாருமே சண்டை போடக்கூடாது. உயிரிழப்பு ரொம்ப போகுது. யாருமே மக்கள் பாவம் தானே. இனிமே யாரும் சண்டை போட்டுக்காதீங்கயா. எல்லாம் ஒத்துமையா இருங்கன்னு சொல்லி எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு பண்றாங்க. சரி ஓகே. இனிமே நம்ம வந்து என்ன பண்ணலாம்? ஒத்துமையா இருக்கலாம். இப்ப தயாரிச்சு வச்ச குண்டு என்ன பண்ணலாம்? யுரேனியம்லாம் நம்ம டன் கணக்குல தயாரிச்சு வச்சுட்டோம். டன் கவுண்ட் ஆஃப் டன் கவுண்ட் ஆஃப் டன். ஓகேங்களா? ஆயிரக்கணக்கான டன்னு நம்ம வந்து யுரேனியம் தயாரிச்சு வச்சுட்டோம். ஓகேங்களா? இத நம்ம என்ன பயன் பண்ணலாம்? எப்படி நம்ம பயன்படுத்துறது? இதுவரை வெடி மருந்தா போயிருச்சு. இந்த வெடி மருந்து நம்ம தயாரிச்சுட்டோம். சண்டை போடலான்ட்டு. நீ சண்டை போடக்கூடாதுன்ட்ட. இந்த மருந்து நான் என்ன பண்ணணும்னு சொல்லி ஒரு கேள்வி உருவானுச்சு மக்கள் மத்தியில. சரி, ராணுவத்து மத்தியில. சரி ஓகே. சண்டையே போட மாட்டோம். அத வச்சுக்கிட்டு இருந்து நம்ம என்ன பண்றோம்? சரி ஓகே. யுரேனியத்தோட வேறு பயன்பாடுகள் ஏதாவது இருக்குதான்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணி பாருங்கப்பான்னு பார்க்குறாங்க. அப்படி அவங்க ஆராய்ச்சி பண்ணி பார்க்கும்போது என்ன ஒரு முடிவு தெரிய வருதுன்னா, ஓகே. இனிமே நம்ம வந்து என்ன பண்ண போறோம்? சண்டை போறது கிடையாது. அதனால என்ன பண்ணலாம்? இதோடைய பயன்பாடுகள்ல ரொம்ப முக்கியமான விஷயம் விவசாயத்துக்கு உரமா பயன்படும். கொஞ்சம் கலப்படம் பண்ணோம்னா. சரிப்பா இதுல வந்து ஒரு சில கலப்படம்லாம் பண்ணி, ஒரு சில விஷயங்கள ஒண்ணு சேர்த்து எனக்கு விவசாயத்துக்கு பயன்படுத்துங்கன்னாங்க. பயன்படுத்தி பார்த்தா உடனே எல்லா குட்டி குட்டி பூச்செல்லாம் செத்து போயிருச்சு. போச்சுடா கிடைச்சிருச்சுடா நம்மளுக்கு ஜாக்பாட்டுன்னு சொல்லிட்டு, அன்னைக்கு மாற்று சிந்தனையா உபயோகிக்க ஆரம்பிச்சது தான் மிகப்பெரிய அளவுல பயன்படுத்தப்பட்ட பூச்சிக்கொல்லி மருந்துகள். அது வந்தவாட்டி யூரியா தான் பயங்கரமா எல்லாமே மிகப்பெரிய வளர்ச்சி அப்படிங்கிறது அடைஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேட்டு வந்த நாட்கள்ல அவங்க தயாரிக்கிறதையே ஒரு பிசினஸா மாத்திக்கிட்டாங்க. பிசினஸா மாத்துனவாட்டி என்ன பண்றாங்க, ஒவ்வொரு காய், பழத்த பத்தியே எடுத்து ஆராய்ச்சி பண்றாங்க. இதோடைய தன்மை என்னான்ட்டு. ஏன் நாம இதுல வந்து ஒரு சில விஷயத்த இது பண்ணக்கூடாது? ஏன் புடலங்கானா நீட்டமா தான் வரணுமா? உருண்டையா வந்தா ஒத்துக்க மாட்டீங்களா? அப்படிங்கிற மாரி ஆராய்ச்சி பண்ணாங்க. இன்னைக்கு அதனுடைய விளைவு என்னது? உருண்டையா வருது. புடலங்கா அப்படின்னாலே நம்ம சின்ன பையனா இருக்கும்போது நெறைய தமிழ் சினிமா பழைய படங்கள்ல பார்த்துருக்குறோம். புடலங்கானாலே நல்லா பாம்பு, பச்சை பாம்பு மாரி நல்லா நீட்டமா நல்லா இவ்வளோ மொத்தம் இருக்கும். அதுதான் நம்ம பார்த்துக்கிறோம். இன்னைக்கு சூழ்நிலைக்கு புடலங்கா அப்படிங்கிறது உருண்டையா வருது. ஹவ் இஸ் இட் பாசிபிள்? எஸ், இட் இஸ் பாசிபிள் டூ சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் ரிசல்ட். அறிவியல் ஆராய்ச்சியின் முடிவுகளின்படி இன்னைக்கு அது சாத்தியமாயிருச்சு. அதே மாரி விதை இல்லாத ஒரு தக்காளி பழம் அப்படிங்கிறது வந்துருச்சு. ஓகேங்களா? மனுஷனுடைய விருப்பத்துக்கு தகுந்த மாரி ஒரு 3 மாசத்துல விளையக்கூடிய ஒரு அரிசி ரகங்கள் வந்துருச்சு. ஓகேங்களா? சோளக்கருதுல இனிப்பு சோளக்கருது வந்துருச்சு. கலர் வந்து பார்த்தீங்கன்னா, விதவிதமா வந்துருச்சு. ஒரு கீரை வகையில கூட வந்து பார்த்தோம்னா, சிவப்பு கலர் கீரை அப்படின்னு உருவாக்கி விட்டுட்டாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, அறிவியல் ஆராய்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா, பூச்சிக்கொல்லி மருந்தினுடைய தாக்கத்தினால தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அளவுக்கு மாறி இருக்குது. இத வந்து யாருமே மறக்க முடியாது. இதுல இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, அதுல இருக்கக்கூடிய அதிகப்படியான ஒரு நச்சுத்தன்மை மற்றும் ஒரு சில காரணத்தினால வந்து என்ன ஆகுது, பூச்சிகள் இறந்து போகுது. அது ஓகே. அது வந்து ஆரம்பத்திலே குழந்தையா இருக்கும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, அது ஒரு சின்ன பாய்சன் இதோட தன்மை கலந்த மாரி தான். ஓகே. அது மார்க்கெட்டுக்கு வந்தவாட்டி ஒரு சில வியாபாரிகள்லாம் என்ன பண்றது, வாடி போன கீரையில ஒரு சில கெமிக்கல் தெளிச்சாங்கன்னா, அது ஃப்ரெஷ்ஷா மாத்தப்படுகிறது அப்படிங்கிற மாரி ஒரு சில வீடியோக்கள்லாம் நம்மளால பார்க்க முடிகிறது. ஒரு சில சமூக ஊடகங்களின் வாயிலாக. இது ஒரு மாற்றம் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது ஒண்ணு. அதுக்கு அடுத்தபடி வந்து பார்த்தோம்னா, ஒவ்வொரு இடத்துலயுமே இன்னைக்கு கலப்படம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவுல தலைவிரிச்சாடுது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இத யாருமே எப்பவுமே எதுக்கோசரமுமே, யாருக்கோசரமே மறுக்க முடியாது. இதன் காரணமா தான் வந்து பார்த்தீங்கன்னா, மனிதர்களுக்கு சர்க்கரை நோய் அப்படிங்கக்கூடியது வருது. இதன் காரணமா சம்பாரிச்சு நிம்மதி இல்லாம மனுஷங்க வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. கலப்படம் அப்படிங்கிறதே பூச்சிக்கொல்லி மருந்துலேருந்து ஆரம்பிச்சு, பூச்சிக்கொல்லி மருந்து அப்படிங்கிறது 2ஆம் உலகப் போர் அந்த காலகட்டங்கள்ல இருந்து தான் நம்ம கிட்ட வந்து சேர ஆரம்பிச்சுச்சுங்க.